ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே இந்த சாயப்பா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். என்னதான் நான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ என்னை சந்தேகிக்காதே. நீ பொறுமையாக என்னை முழுமையாக நம்பும்போது கண்டிப்பா ஒன்று நானே நேரடியாக வந்து உன்னை காப்பாற்றுவேன். அப்படி இல்லாட்டி பிரச்சனைகள்ல இருந்தும் சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் நீ வெளிவருவதற்கான வித்தையை உனக்கு கற்றுக் கொடுத்து உனக்கு வலிமையையும் பொறுமையையும் நல்ல புத்தியையும் இந்த சாயப்பா உனக்குள்ள கொடுப்பேன். ஆனால் ஒருபோதும் நீ தோத்து போகும்படியோ சோர்ந்து போகும்படியோ நான் விட்டுட மாட்டேன்னு சொல்லவே. உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் அழித்து ஒழித்து உன்னை உயர்த்த இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னுடைய ஆசீர்வாதங்களை இப்போது உனக்கு பரிபூரணமாக கொடுப்பதற்காக தான் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. என்னதான் இப்போது உன் வாழ்க்கை கஷ்டமாகவே இருந்தாலும் இதன் முடிவு உனக்கு பாதுகாப்பதாக உனக்கு பலனுள்ளதாகவே நான் கொடுக்க போகிறேன். உன் நினைவிலும் நிஜத்திலும் இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்னவோ மன கஷ்டம் இல்லாத வருத்தம் இல்லாத வாழ்க்கை தானே என்கிட்ட வேண்டி கேட்குற. கண்டிப்பாக அதை உனக்கே உரித்தான வகையில் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுக்குறேன். வலியையும் மனவேதனையும் போக்கி உன்னை ஒரு வலிமை உள்ள ஆளாக மாற்றி காட்ட போகிறேன். நீ பொறுமையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக அழகாக நடத்தி கொடுத்துருவேன். சுயநலத்தோட வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ சுயநலமாக எதையும் யோசிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், கூட இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன்? இதோ உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை உண்டாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனதில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் நீ பயப்பட வேண்டியது 2 இடங்களுக்கு மட்டும்தான். அது கண்ணுக்கு தெரியாத இந்த பிரபஞ்சம். இன்னொன்று, உன்னை விட அதிக ஆற்றலும் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கவனிக்கும் சக்தியும் கொண்ட இந்த சாயப்பாவாகிய எனக்கு. ஆமென் செல்லமே. கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மட்டும் நீ உண்மையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் மனசாட்சிக்கு நீ எப்போதும் உண்மையாக இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்போதும் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க பழகு. இதை தவிர்த்து வேறு எந்த மனிதனுக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடங்களிலும் எப்போதும் பொறுமையோடும் பணிவோடும் இருக்க கற்றுக்கோ. அந்த பணிவை வீழ்ச்சியாக நீ மாற்றிக்க வேண்டாமே செல்லமே. ஏன்னா பணிவும் பொறுமையும் அளவோடு இருந்தால் உனக்கு மரியாதை கிடைக்கும். அளவுக்கு மீறும்போது அதுவே உன்னை அடிமையாக்குற விஷயமாக மாறிடும். அதனால தான் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடாது ஜெயிக்கக்கூடாதுன்ற விதமாக வரும் அத்தனை தடைகளையும் இந்த சாயப்பா உடைத்தெறிவேன். நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இப்போதே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் மனிதர்களையும் துயரத்தை தரும் மனிதர்களையும் ஒரு அடியாவது உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிட்டினா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை சுமையாக இல்லாததாக சுகமானதாக இருக்கும் அல்லவா? உனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ செய்கிற முயற்சியையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்குது, நீ நினச்சதற்கு மாறா சில விஷயங்கள் நடக்குதுன்னா அது உன்னை வேறு உயரத்துக்கு நகர்த்தக்கூடிய ஏற்பாடு தான். கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு முழுங்கவும் முடியாமல் நீ தடுமாறும் போதெல்லாம்
உன்னை கைத்தாங்களாக வழிநடத்தி கூட்டிட்டு போக இந்த சாயப்பா வந்து நிற்பேன் என் செல்லமே. நீ எப்போதெல்லாம் மனம் கலங்கி தனியாக நின்று கண்ணீர் வடிக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் தோள் மேலே கை வச்சு உனக்கு ஒரு ஆறுதலாக நான் இருந்து கஷ்டங்கள்லேருந்து உன்னை மீட்டெடுப்பேன். நீ எப்போதும் மனசு தளராமல் தைரியமாக இருந்தாலே என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்துருவேன். இந்த சாயப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். இந்த காலை பொழுதிலிருந்து நீ நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் நோக்கத்தோட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். உனக்கு அழகான சூரியனாக இருந்து வெளிச்சத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ புரியாமல் தவித்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தெளிவாக புரிய தொடங்கும். உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உனக்கு வழிகாட்டி வாழ வைக்கிறேன். நீ எடுத்த ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. நீ எப்போதும் நிம்மதியாக இரு. உனக்கு தேவையானதை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எந்த முடிவை எப்படி எடுக்கணும்னு நீ நினச்சியோ அதன்படி அதற்கான முடிவை நான் உனக்கு கொடுக்குறேன். எந்த விஷயத்திலும் யார்கிட்டையும் போய் நீ அறிவுரை கேட்பதோ உதவி கேட்பதோ வேண்டாம். உனக்கு அறிவுரை கொடுப்பதற்கு பதிலாக உனக்கு நானே முன்னின்று வழிகாட்டுறேன். என்ன கேட்டாலும் அதை உனக்கு அள்ளி கொடுக்க தயாராக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனதிற்குள்ளிருந்தே நான் தெளிவை கொடுத்து உனக்கான நல்ல வழிகாட்டியாக மாறப்போகிறேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். சரியான நேரத்தில் சரியான முடிவை உன் உள்ளத்துக்குள்ளேயே நான் வந்து பிறக்க வைக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் மன உறுதியோட தைரியமாக இரு. என்ன நடந்தாலும் தயங்கவோ பயப்படவோ வேண்டாம். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய சாயப்பா உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழி நடத்துவேன். என்னை நம்பும் உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். வீட்டில் எப்போதும் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள்ள சுற்றி சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கு. காரணம் இல்லாத சோர்வும் தூக்கமும் கூட உன்னை பாடாய் படுத்துறத நான் அறிகிறேன். அதாவது நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு உனக்குள்ள துக்கம் நிரம்பி வழிகிறது எனக்கு தெரியும். அனைத்தையும் சரி செய்யணும்னு இந்த சாயப்பா முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. இனிமேலாவது உன் வீட்டை சுற்றி நேர்மறை அதிர்வலைகளை உருவாக்கு. அவ்வப்போது விளக்கேற்றி மகிழ்ச்சியோட பல நல்ல விஷயங்களை நீ செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். எப்போதுமே நேர்மறையான எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் மனசில் இருக்க சுமையையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் தீர்க்க இந்த சாயப்பா இருக்கேன்றத நீ மறந்துடாதே என் செல்லமே. யாருக்கும் கெடுதலை நினைக்காத நல்ல மனசு உள்ள என் செல்ல பிள்ளை அல்லவா நீ. ஆனாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு வலியும் வேதனையும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். சொல்ல முடியாத வருத்தத்தோட யாரிடமும் பகிர முடியாத கண்ணீரோட நீ மனவலியோட வாழ்வதை பொறுக்க மாட்டாமல் தான் இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே நிறைய போராட்டங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்ல சூழ்நிலையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உன் மனசுக்கு நிம்மதி தரும் நல்ல காலத்தையும் நான் வரவழைக்கிறேன் செல்லமே. பணங்கிறது உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு கருவிதான். ஆனால் அதை கவனம் இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவழிச்சினா அதுவே உன் நிம்மதியை கவரக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதமாக மாறிடும். பணத்தை எதுக்காக செலவழிக்கணும், எவ்வளவு செலவழிக்கணுன்றதுல கவனமாக இரு. கைக்கு வந்ததையெல்லாம் செலவழிக்கணுன்றதுல ஆர்வம் காட்டி அவசரப்படாதே என் செல்லமே. எவ்வளவு காசு இருந்தாலும் அதை இதை வாங்கி தீர்த்திடணும்னு நினைக்காத. தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வேறுபாட்டை முதல்ல புரிஞ்சுக்கோ. தேவையானதுக்கு முதலிடம் கொடு, முக்கியத்துவம் கொடு. ஆசைப்பட்டதை அனைத்தையும் வாங்கணும் செய்யணும்னு நினைக்காத. நீ உழைச்சி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலும்
உன் உழைப்பும் வியர்வையும் ரத்தமும் கலந்திருக்குன்றதை மறந்துட வேணாம். கடன்கிறது வாங்கும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் அதை திரும்ப கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள அது உன் வாழ்க்கையை மெதுவாக மூச்சு திணற வச்சிடுமேன்னு செல்லமே. பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளியிலிருந்து வருவதல்ல, அது பெரும்பாலும் உள்ளிருந்து தான் வருது. கணக்கே இல்லாமல் செலவு செஞ்சுட்டு அப்புறம் நீ மன அமைதியை இழந்து நிற்காதே. சேமிப்புங்கிறது கஞ்சத்தனம் அல்ல, நாளைக்கு வரக்கூடிய சோதனைகளுக்கு இன்று நீ செய்து கொள்ளக்கூடிய பாதுகாப்பு தான்றதை புரிஞ்சுக்கோ.